நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அமைதி தேறி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேறி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம், சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருமுத்துக்கள் 41 62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசனா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரவேல் மக்களே, வழக்கை ஆராயமலும்
உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பர்க்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்போது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடான தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார், அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானாவுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரவேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள், அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கர்வாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலே விழும், ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள், ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவருக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் இதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் இதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் இதற்கும் ஆண்டவரே, என்னாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார்.
தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சேனே. உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சேனேன். இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சேனேன். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 8 12 முதல் 20 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 8 12 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகிர்கிறேன், உம் சான்று செல்லாது என்றார்கள். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகிர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகிர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு முறை சாத்தான் புனித பேதுருவை பார்த்து நமக்குள் ஒரு செஸ் விளையாட்டு போட்டி வைத்து கொள்ளலாமா என்று கேட்டதாம். அதற்கு பேதுரு சொன்னார், இது பாரு, வீணா என்கிட்ட மோதாத. அப்படி மோதனா நீ மண்ணை கவ்விய வேண்டியிருக்கும். ஏன்னா உலகத்தினுடைய தலை சிறந்த செஸ் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் என்கிட்ட தான் மோட்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு சாத்தான் ரொம்பவும் கூலாக சொன்னது, புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களெல்லாம் உன்னிடத்தில் இருக்கலாம், ஆனால் புகழ்பெற்ற ஜஸ் நடுவர்கள் எல்லாரும் நரகத்தில் என்னோடு தான் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி விளையாடினாலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றதாக ஜட்ஜஸ் அறிவிச்சிருவாங்க. என்ன செய்வ அப்படின்னு கேட்டு தான் சாத்தான் பேதுருவிடம். பிரியமானவர்களே, வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது நீதி நிலைநாட்டப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு, நீதி நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. இன்றைய முதல் வாசகத்தில் நடுநிலை தவறிய 2 நடுவர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது மூப்பர்கள் எவ்வாறு தவறான தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதையும், முதல் வாசகத்தினுடைய இறுதியில் எவ்வாறு தானியேல் நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கினார் என்பதையும் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த 2 மூப்பர்கள் நடுநிலை தவறி தீர்ப்பிட்டதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பிடுகிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும், ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் 2014ஆம் ஆண்டு நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பினார். அவர் சரியான முறையில் நீதியை வழங்கினார் என்று சொல்லி ஊடகங்கள் எல்லாம் அவரை பாராட்டின. மைக்கேல் டி குன்ஹா கடவுள் நம்பிக்கையுள்ள உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர். அதுதான் அதற்கு காரணம். எனினும் 2015ஆம் ஆண்டு வேறொரு நீதிபதி ஜெயலலிதா குற்றமற்றவர் என்று சொல்லி அவரை விடுவித்தார். காரணம், அவர் அந்த தீர்ப்பை வழங்குவதற்காக நிறைய பணம் பெற்றுக்கொண்டார் என்று பரவலாக பேசப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே
ஒவ்வொரு நாளும் சிறு சிறு அநியாய தீர்ப்புகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாக நமக்குள்ளேயும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். நமது தீர்ப்புகள் பல வேளைகளில் நம்முடைய சுயநலத்தையும் நமது உலக போக்கிலான மனநிலையையுமே அடிப்படையாக கொண்டதாய் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, அவர் எனக்கு உதவி செய்யவில்லை அல்லது நான் எதிர்பார்த்த அளவுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி சுயநலத்தின் அடிப்படையிலேயே இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் தீர்ப்பிடுகிறோம். இதற்கு மாறாக கடவுளையும் அவருடைய விருப்பத்தையுமே மையப்படுத்தி வாடும் பொழுது நம்மிடத்திலே மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய அந்த மனநிலை தானாகவே மறைந்துவிடும். அதே நேரத்தில் மற்றவர்களை அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் நமக்கு வந்துவிடும். இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உண்மையே மையப்படுத்திய வாழ்வு நான் வாழ எனக்கு வரந்தாரும். குழந்தை இயேசுவின் புனித தெரசம்மா சொல்வது போல, நான் எல்லாரிடத்திலும் நல்லதை மட்டுமே கண்டு நான் மகிழ்ச்சியாக வாழ எனக்கு அருள் தாரும் என்று கேட்போம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாமும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆ ஆ ஆ ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களின் ஆசையால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்மை மன்றாடும் மக்களை பாவங்களிலிருந்து விடுவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித நெறியில் வாழ்ந்து எவ்வித இன்னல்களாலும் தாக்கப்படாமல் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மற்றவர்களை அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு தீர்ப்பிடாமல் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.